ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்எம் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டாப் 5 தமிழ் டப் மூவிஸ் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா பேட்லேண்ட் ஹண்டர். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.9. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எர்த்துக்கு அப்புறம் உலகத்தில் பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனாக தனித்தனியாக இருக்காங்க. இதில் ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் மற்ற ஆர்கனைசேஷன் உள்ள குழந்தைங்களெல்லாம் கூட்டி போய் ஆராய்ச்சி பண்ணி கொள்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவர் எப்படி காப்பாற்ற போகிறாரு, இவர் போகும்போது இதில் நடுவில் ஜாம்பி அட்டாக் வேறு நடக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க தான் பேலன்ஸ் ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் லவர்ஸ் இந்த மூவி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா ரெபல் மூன் பார்ட் 2. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.6. பார்ட் 1ஓட கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் 2. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இறந்து போன வில்லனை கூட்டு போய் மறுபடியும் உயிர் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அவர் மதர்லேண்டில் இருக்க மொத்த ஆர்மியை கூட்டு வந்து கோராவோட வில்லேஜை அட்டாக் பண்ண வராரு. இதுலேருந்து அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்கிறதான் பேலன்ஸ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். தேர்ட் பார்ட்டுக்கான லீடு வர கொடுத்துருக்காங்க. விஷுவல் மற்றும் ஆக்ஷனுக்காக கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் லோக்கிவான். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.8. முழுக்க ட்ராமா ப்ளஸ் எமோஷனல் கேட்டகரியான மூவி. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலி மற்றும் எல்லாத்தையும் இழந்து கொரியாலேருந்து பெல்ஜியத்துக்கு ரெஃப்யூஜியாக போகிறாரு. இங்கேருந்து அவரை ரிட்டன் அம்சோட பார்க்குறாங்க. அந்த டைமில் இவரை மாதிரியே லோவாக ஃபீல் பண்ணுற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற எமோஷனலான விஷயத்தை ரொம்பவே ட்ராமேட்டிக்காக அழகாக எடுத்திருக்காங்க. டைம் இருந்தால் ஒன் டைம் செக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா டேம்சல். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.1. 2024 ரிலீஸ் ஆன மூவி. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பணக்கார நாட்டோட இளவரசருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. மேரேஜ் முடிஞ்சதும் ஹீரோயின் ஒரு பலி கொடுக்கறதுக்காக ஒரு டிராகன் இருக்கிற குகைக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த டிராகன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, ரிட்டன் வந்து அவங்கள எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு தான் பேலன்ஸ் ஸ்டோரி. இது ஒரு ஃபேண்டசி கேட்டகரியான மூவி. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிராகன் வர சீன்லாம் ரொம்பவே அற்புதமாக எடுத்திருந்தாங்க. செக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 1st பொசிஷனில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஸ்னோ. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8. 2024 ரிலீஸ் ஆகிருக்க மூவி. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி ஒரு பனிப்பிரதேசத்துக்கு நடுவில் விழுந்துருது. இதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க நாள் கணக்காக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படி சர்வே பண்ணுறாங்கிறத ரொம்பவே அழகாக எடுத்திருக்காங்க. இது 1972 ரியலாகவே நடந்த ஒரு சம்பவம். அதை பேஸ் பண்ணி படமாக எடுத்திருக்காங்க. டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள்.